Hello students, welcome to School List. இன்னைக்கு நம்ம 5th standard maths term 2 unit 1 geometry first lesson பார்க்க போறோம். Point, line segment, ray என்னன்னு பார்க்கலாம். Pointன்றது ஒரு புள்ளி. Point is an exact position on a plane surface. ஒரு புள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. Lineனா என்னது? இந்த மாதிரி நிறைய புள்ளிங்களை நெருக்கமா வச்சுட்டே வந்தோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு line கிடைக்கும். அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. A line is a set of points in a straight path that extends in opposite directions without ending. இந்த புள்ளிகளை நெருக்கமா ஒரு straight pathனா நேர்கோடா வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு லைன் கிடைக்கும். அதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. இந்த பக்கமும் நீண்டுட்டு போகலாம் இல்லை இந்த பக்கமும் நீண்டுட்டு போகலாம். அதுதான் லைன். இதுவே லைன் செக்மெண்ட்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுதான் லைன் செக்மெண்ட்டோட வித்தியாசம். லைன் செக்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன் பிட்வீன் டூ எண்ட் பாயிண்ட்ஸ். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறதா லைன் செக்மெண்ட். இப்போ லைனுக்கு என்னென்னு பார்த்துட்டோம், லைன் செக்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ரேனா என்னென்னு பார்க்கலாம். ரேன்றது ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்கும். ஆனால் எப்படி எண்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, அது பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கும். ரே இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன் தட் ஹேஸ் ஒன் எண்ட் பாயிண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் வித்தவுட் எண்டிங். ஸோ இங்கே அது ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது பாட்டுக்கு இந்த சைட் போயிட்டே இருக்கும், எங்கே எண்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுதான் ரே. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. லயன்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், இது லயன், இது பாயிண்ட். ஓகேங்களா, இது ஒரு புள்ளி, ஏன்றது ஒரு புள்ளி பாயிண்ட். லயன்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், அது லைன். லைன் செக்மெண்ட்னா ரெண்டு பக்கமும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்னு கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ ஏபின்னு இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது, இது வந்து லைன் செக்மெண்ட். ரேன்றது ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும், இந்த சைடு எங்கே வேணாலும் அப்படியே போயிட்டே இருக்கலாம், நீண்டு போயிட்டே இருக்கலாம், அதுதான் ரே. ஸோ இதுதான் இந்த 4 கான்செப்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸை, இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு லைனை வந்து ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இது ஒரு லைன், இது ஒரு லைன்னா இது ரெண்டும் இப்படி ஜாயின் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன் சேர்ந்தாப்பில் இருந்துச்சுன்னா அதை வந்து இது ஒரு லைனை, இதுக்கு மேலே இந்த லைனை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு லைனும் ஒரே லைன் ஆயிடுது. இதை வந்து ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவாங்க. This is called zero angle. இது பார்த்தீங்கன்னா acute angle. Acute angleன்றது less than 90 degree இருக்கும். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து less than 90 degree இருக்கும். இது ரைட் ஆங்கிள். எல் ஷேப்பில் இருந்தால் அது ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் இப்படி இருக்கலாம், இல்லாட்டினா இப்படி இருக்கலாம். இது எல்லாமே ரைட் ஆங்கிள் தான். 90 டிகிரி இருக்கிறது எல்லாமே ரைட் ஆங்கிள் தான். இது ஒப்டியூஸ் ஆங்கிள். இது ஒப்டியூஸ் ஆங்கிள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கும் தாண்டி இருக்கும். 90 டிகிரிக்கும் தாண்டி இருக்கிறது வந்து ஒப்டியூஸ் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். இது வந்து 180 டிகிரி இருக்கும், ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இது வந்து இப்படி ஹாரிசாண்டலாக இருக்கிறதும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான். இப்படி வேர்ட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அதுவும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இதுவும் 180 டிகிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான். நெக்ஸ்ட்டு டிக் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஒரு லைன் கொடுத்து இது என்னது, இது ஒரு கர்வ். ஓகேங்களா, அது கர்வ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னென்னு பார்த்தா the shortest distance between points C and D is shown by the segment CD or the curve CD ன்னு கேட்குறாங்க. Shortest between two points is always a straight line. Straight line ஓட டெஃபினிஷனே அதுதான். The shortest distance between two points is straight line. So ஆன்சர் வந்து segment CD தான், curve கிடையாது. Line PQ and line QP represent different lines or same line. ஓகே, இந்த லைனை PQன்னு சொல்லலாம், இப்படி பார்த்து PQன்னு சொல்லலாம், இல்லை இந்த சைடு பார்த்து QPன்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். ஸோ சேம் லைன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரே கொடுத்துருக்காங்க. ரேன்னு ஏன் சொல்கிறேன், ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்குது, போயிட்டே இருக்குது. இந்த ஆரோ இந்த சைடு மட்டும்தானே, ஒரு சைடு மட்டும்தானே ஆரோ இருக்குது. ஸோ இது ரே. The point C lies on the ray AB or ray BDன்னு கேட்குறாங்க. பாயிண்ட் C, இந்த பாயிண்ட் வந்து எதில் லை ஆகுது, ஏபியில் லை ஆகுதான்னு கேட்குறாங்க, இல்லை பிடியில் லை ஆகுதான். இது ஏபிக்கு நடுவில் தானே லை ஆகுது. ஸோ ரே ஏபி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், செக்மெண்ட் எம்என் ஹேஸ் இன்ஃபைனைட் ஆர் ஃபைனைட் லென்த்னு கேட்குறாங்க. எம்என்னு சொல்லிட்டாங்க. இங்கே ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது ஃபைனைட் லென்த். ஃபைனைட் இன்ஃபைனைட்னா என்ன அர்த்தம்னா நம்மளால் மெஷர் பண்ண முடியாத அளவுக்குன்னு அர்த்தம். ஃபைனைட்னா நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு அர்த்தம்.
எம் என்ன எவ்வளோ அளவு இருக்குன்றதை நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனைட் தான் ஆன்சர். ரே ஆர்டி இஸ் அ பார்ட் ஆர் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த லைன் டிஆர். இது ஒரு ரே, ஏன்னா இது இந்த பக்கம் போகுது, ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் ஆரோ போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் எங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு ரே. ரே ஆர்டி இஸ் அ பார்ட் ஆஃப் த லைன் டிஆர். இது கரெக்டு தான். இந்த டிஆர்ன்ற லைனோட ஒரு பகுதி தான் இந்த ரே. ஸோ இது கரெக்டாக இஸ் அ பார்ட் ஆஃப் த லைன் டிஆர். நெக்ஸ்ட்டு ரைட் த டைப் ஆஃப் த ஆங்கிள். இது வந்து என்னது, இது ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் எல் ஷேப்பில் இருக்கும்னா இப்படி இருந்தாலும் அது ரைட் ஆங்கிள் தான். ஸோ இது ரைட் ஆங்கிள். இது வந்து 90 டிகிரிக்கும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த 90 டிகிரிக்கும் கம்மியாக இருக்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. இது வந்து 180 டிகிரிக்கு இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது 90 டிகிரிக்கும் அதிகமாக இருக்குது ஒப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு படிக்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட்ரினாலே 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும் போது உங்களுக்கு 90 டிகிரி கிடைக்கணும். அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். when the sum of measures of 2 angles is 90 degree, the pair of angles are called complementary angles. பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னால் 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வர்றதுனா அந்த 2 ஆங்கிளையும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஓபியும் பிஓசியும் ஆர் கால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி ஆர் கால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஏன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏஓபின்றது 30, பிஓசின்றது 60. ஸோ 30 + 60 90 கிடைக்கிறதுனால இது காம்ப்ளிமெண்ட்ரி. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஏஓசி வந்து 17 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே டிஇஎஃப்ன்றது 20 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த 70யும் 20யும் ஆட் பண்ணனா எனக்கு 90 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏபிசி இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு டிஇஎஃப். இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவேன். காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தோம். அடுத்தது சப்ளிமெண்ட்ரினா அதே மாதிரி ஆனால் 180 டிகிரி வரணும். சம் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. இங்கே 2 பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்ஓஒய். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நடுவில் வர்ற மாதிரியும் அந்த லைனோட 2 சைடையும் வந்து அவுட் சைடில் எழுதணும். எக்ஸ்ஓஒய் அப்படி தான் ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணும். எக்ஸ்ஓசெட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இப்போ இந்த ஆங்கிளை நான் எப்படி சொல்லுவேன், எம்ஓஎன் அப்படி சொல்லுவேன், இஎஃப்ஜி அப்படி சொல்லுவேன். இப்படி தான் ஆங்கிள் எழுதணும். இல்லாட்டினா நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதலாம், தலைகீழ ஜிஎஃப்இ. ஆனால் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நடுவில் இருக்கணும். அதான் கான்செப்டை. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஓஒய் ப்ளஸ் எக்ஸ்ஓசெட் வந்து 180 டிகிரி வருது. ஸோ 180 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அதே மாதிரி 90 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ சப்ளிமெண்ட்ரினா நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் இங்கிலீஷில் சப்ளிமெண்ட்ரியில் நிறையா படிப்பீங்கள்ல. ஸோ நிறையான்னு இருக்கிறது வந்து 180 இருக்கிறது வந்து நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1 ரைட் த மெஷர்ஸ் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரினாலே நம்மளுக்கு வந்து சம் வந்து 90 டிகிரி இருக்கணும். அப்போ 45 டிகிரியோட நான் என்னத்தை ஆட் பண்ணால் எனக்கு 90 கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ 90 - 45 பண்ணுவேன். அப்படின்னா 45 + 45 பண்ணால் 90 கிடைக்குதுல்ல. ஸோ அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 45 டிகிரி இஸ் 45 டிகிரி. அடுத்தது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 30 டிகிரி என்னென்னு கேட்குறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 30 டிகிரினா நான் எது 30யோட என்ன ஆட் பண்ணால் எனக்கு 90 கிடைக்கும்னு நீங்கள் பார்க்கணும். 90 - 30 பண்ணிங்கன்னா 60 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆன்சர் 60 டிகிரி. அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 72 டிகிரி. 72 கூட நான் என்ன ஆட் பண்ணால் 90 கிடைக்கும்னு பார்க்கணும். 90 - 72 பண்ணிங்கன்னா 18 இஸ் தி ஆன்சர். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 88 கூட நான் என்ன ஆட் பண்ணால் 2 ஆட் பண்ணேன்னா 2 டிகிரிஸ் ஆட் பண்ணேன்னா எனக்கு 90 டிகிரி கிடச்சிரும். ஸோ 88 டிகிரி அண்ட் 2 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 38 கூட என்ன ஆட் பண்ணால் எனக்கு 90 டிகிரி கிடைக்கும்னு பார்க்கணும். 90 - 38 இஸ் ஈக்குவல் டு 52 டிகிரி. ஸோ 52 டிகிரி இஸ் தி ஆன்சர். இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பார்த்தோம். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி, அதாவது கொடுத்துருக்க ஆங்கிளோட எதை ஆட் பண்ணால் 180 கிடைக்கும்னு பார்க்கணும். ரைட் த மெஷர்ஸ் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. 80யோட நான் 100 ஆட் பண்ணேன்னா எனக்கு 180 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 180 - 80 பண்ணி நான் 100ன்னு ஆன்சர் எழுதிடுறேன்.
அடுத்தது சப்ளிமெண்ட்ரி ஆஃப் 95. ஸோ 95ஓட சப்ளிமெண்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கணும்? 180 டிகிரி மைனஸ் 95 டிகிரி வந்து 85 டிகிரி. சப்ளிமெண்ட்ரி ஆஃப் 110 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்? 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி ஆஃப் 135 டிகிரி 180 மைனஸ் 135 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்படின்னா 135யும் 45யும் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி ஆஃப் 150 டிகிரி 150யோட நான் எதை ஆட் பண்ணால் 180 கிடைக்கும்னு யோசிக்கணும். 180 மைனஸ் 150 பண்ணிங்கன்னா 30 டிகிரி. ஸோ இது வந்து 150யும் 30 டிகிரியும் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அடுத்தது ஃப்ராக்டல்ஸ்னு ஒன்று படிப்போம். ஃப்ராக்டல்ஸ்னால் என்னென்னா, fractals is a never-ending pattern that represents itself at different scales. This property is called self-similarity. Although fractals are very complex, they are made by repeating a simple process. Fractals are extremely complex, sometimes infinitely complex, meaning you can zoom in and find the same shapes forever. Amazingly, fractals are extremely simple to make. இப்போ நம்ம ஒரு குட்டி போஸ்ட் கார்டு பண்ணுறோம். அந்த போஸ்ட் கார்டு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் போஸ்ட் கார்டு பண்ணுறோம். இந்த போஸ்ட் கார்டே நெக்ஸ்ட்டு பெரிய பேனராக அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கேலிங் இட் அப். சின்ன போஸ்ட் கார்ட்லேருந்து பெரிய பேனராக அடிக்கிறது தான் ஸ்கேல் அப் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இப்போது நம்ம ஒரு பேட்டர்ன் வரைகிறோம். அந்த பேட்டர்னே இன்னும் பெரிய பேட்டர்னாக வரையணும்னா என்ன பண்ணணும், அதை சுற்றி 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 அதே மாதிரி சிமிலராக பெருசாக வரைஞ்சிட்டே போவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃப்ராக்டல்ஸ்னு சொல்லுவோம். இதை நீங்கள் நேச்சர்லேயும் பார்க்கலாம். இங்கே சில ஃப்ராக்டல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேம் பேட்டர்ன் தான் இங்கே சுற்றி 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 எல்லாத்துலேயும் ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது. இந்த மாதிரியே ஒரு 4 ட்ரையாங்கிள் சேர்த்தனா இன்னொரு பெரிய ட்ரையாங்கிள் தெரியுது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சேர்த்து சேர்த்து அந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணியே நம்ம பெரிய பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஸ்டிக் இல்லாட்டினா டூத் பிக் ஏதாவது வச்சு இந்த குச்சியை வச்சு இந்த மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பண்ணிட்டோம். அடுத்தது நான் இந்த பேட்டர்னை இன்னும் ரிப்பீட் பண்ண போகிறேன். எப்படி ரிப்பீட் பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வச்சு இப்போது எத்தனை 1 2 3 4 ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்க கேப் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அந்த ட்ரையாங்கிள்குள்ளே இன்னும் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் ட்ரையாங்கிள் போட்டு அடுத்த பேட்டர்ன் உருவாக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபிகரில் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்குல்ல எம்டியாக இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் ட்ரையாங்கிள் போட்டு இன்னொரு பேட்டர்ன் உருவாக்குவாங்க. இங்கெல்லாம் ட்ரையாங்கிள் போட்டு இன்னொரு பேட்டர்ன் உருவாக்குவாங்க அந்த எம்டியாக இருக்கிற ஸ்பேசஸ்லலாம். ஸோ அப்படி உருவாகுது. இதுக்கு அடுத்த டயக்ராம் எப்படி வரும்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த இங்கே இருக்க எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, இந்த ப்ளூவாக இருக்குல்ல, அதிலெல்லாம் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இன்னொரு பெரிய காம்ப்ளிகேட்டட் பிக்சர் கொண்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு அடுத்த பேட்டர்ன் வந்து இந்த பிளாக்லாம் எங்கெங்கே நடுவில் இருக்கோ அதுலலாம் வந்து இன்னொரு குட்டி ட்ரையாங்கிளை வச்சு இன்னொரு காம்ப்ளிகேட்டட் பேட்டர்ன் கொண்டு வருவாங்க. ஸோ எப்படி நம்ம அந்த ஒரு ட்ரையாங்கிளை வந்து ரிப்பீட் பண்ணியே வந்து நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டட் பிக்சர் கொண்டு வரோம்ல, இதுதான் வந்து ஃப்ராக்டல்ஸ்னு சொல்லுவோம். இது நம்ம நேச்சரில் நிறையா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ராக்கோலின்னு சொல்லி பச்சை கலர் காலிஃப்ளவர் இருக்கும்ல, இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஒரு சர்க்கிள் மாதிரி அழகாக இருக்குல்ல, இந்த சர்க்கிளாக இருக்குல்ல, இதே தான் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக இந்த பெரிய இதுக்கும் இதே தான் இருக்கும். இதே மாதிரி சுற்றி சுற்றி அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். இது பார்த்திங்கன்னா சக்குலன்ஸ்னு சொல்லுவாங்க, கத்தாழை வகை மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா இப்படியே ரிப்பீட் ஆகி சுற்றி அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். சிமிலரான பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது தான் வந்து ஃப்ராக்டல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.